வெல்கம் டு மை சேனல் திரள். இந்த மாதிரி ஈஸியாக ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் நீங்களும் செட் பண்ணலாம். எப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ப்ரீ ப்ளீட்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். பார்ட் 1 பல்லு போர்ஷன், பார்ட் 2 செஸ்ட் போர்ஷன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா போய்ட்டு பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ அந்த 2 வீடியோவோட கண்டினியூஷன். இந்த வீடியோ பார்ட் 3 சென்டர் ப்ளீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டு பின் பண்ணி செக்யூர் பண்ணிவிட்டு அப்புறமும் அயன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டே சாரீ அயன் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறமும் நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் வந்து பின் பண்ணலாம். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கிட்டு எத்தனை ப்ளீட்ஸ் வேணுமோ அதுக்கப்புறம் பாதி சாரீ வந்து நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக நிற்கும். அதுக்காக தான் நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு மார்க்குமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த சாரீ கொஞ்சம் சாஃப்டான சாரீ. ஸோ இதுக்கு வந்து இந்தளவுக்கு அயன் பண்ணால் போதும். கொஞ்சம் ரஃப்பாக ஹார்டாக இருக்கிற சாரீஸ்க்கு எல்லாமே ஃபஸ்ட்டே நம்ம அயன் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளீட்ஸ் எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அயனிங் எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பின் பண்ண எட்ஜஸை வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ப்ளீட்டையும் லைனாக செட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட்டிங்காக இருந்தால் தான் நமக்கு அங்கே டக்கின் பண்ணும்போது நல்லா பல்காக தெரியாது, நல்லா பாடியோடு ஃபிட் ஆகிடும். அதுக்காக தான் நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட்டிங் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே வந்து ஒரு 7 to 10 இன்ச்சஸ் கேப்பில் மறுபடியும் நம்ம அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிக்கலாம். இது வந்து டக்கின் பண்ணதுக்கு கீழே ஒரு பின் போடுவோம். அதுக்காக தான் இது நல்லா கலையாமல் இருக்கணும் அந்த சென்டர் ப்ளீட்ஸ் எல்லாமே. அதுக்காக நம்ம ஒரு பின் போடுவோம். இது ஒவ்வொருத்தரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவு வந்து மாறும். நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணி பின் பண்ணிக்கலாம். இந்த 2 பின் போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த 2 பின்னுக்கு மிடில் இருக்க போர்ஷன் மட்டும் நல்லா அயன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். நல்லா இழுத்து பொறுமையாக அரேஞ்ச் பண்ணுங்கள். எவ்வளோ இழுத்து விடுறோமோ அவ்வளோ வந்து ஃப்ளஃபியாக கிடைக்கும். நமக்கு பார்டரில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வருதுன்னுட்டு. சாரீ வந்து கொஞ்சம் சாஃப்ட்டுங்கிறதுனால மேலே வந்து நமக்கு ஃப்ளாட் ஆகிருச்சு. இதே கொஞ்சம் ஹார்ட் டைப் இருக்கிற சாரீஸ் எல்லாமே இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக நிற்கும். உங்களுக்கும் உங்கள் சாரியை ப்ளீட் பண்ணி கட்டணுன்னா நம்ம திரையில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சாரீஸை ப்ளீட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ஃபாலிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சி உங்களோட சாரியை நம்மக்கிட்ட சென்ட் பண்ணி ப்ளீட் பண்ணி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.